சம்யுக்தா அக்கா, ஏதாவது பண்ணுங்க. அந்த நம்பூதிரி உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. அந்த அகோர அதிபதி மந்திரவாளால அவரை குத்திட்டான். பார்த்திபனோட காதலி என்ன கூப்பிட்ட காரணம் என்ன? நம்ம அரண்மனைக்கு சொந்தமான வேட ரகசிய புத்தகம் இப்ப ஒரு அகோர அதிபதி கையில இருக்கு. மந்திரமும் தந்திரமும் கத்து வச்சிருக்கிற ரொம்ப பெரிய சக்தி வாய்ந்தவன் அவன். அவன் கிட்ட இப்போ சண்டை போட்டு அதை வாங்கறதுக்கான நேரம் நம்ம கிட்ட இல்ல. அதனால நான் சொல்ற மாதிரி நீ செஞ்சு அவனோட கவனத்தை திசை திருப்பணும். மன்னர் பரம்பரையை சேர்ந்த நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் அப்படியே செய்யறதுதான் என்னோட கடமை. என்ன செய்யணும்னு சொல்லுங்க. அந்த அகோர அதிபதிக்கு யட்சினின்னு ஒரு காதலி இருந்தா. அவளை அடைந்து அகோர ராஜகுருவா மாறணுங்கிற எண்ணத்துல இவன் இருந்தான். ஆனா நான் சொன்னதை நல்லா புரிஞ்சுக்கிட்டேல்ல? அந்த அகோர அதிபதி கிட்ட இத மட்டும் நீ சொல்லி அவனோட கவனத்தை திசை திருப்பிட்டா போதும். மத்த விஷயங்களை நான் பாத்துக்கிறேன். சரி மகாராணி, நீங்க சொன்ன மாதிரி நான் செய்யறேன். சம்யுக்தா அக்கா, உங்களுக்கு எப்படி நம்பூதிரியோட பொண்ணு யட்சினிய பத்தி எல்லாம் தெரியும்? பொம்மி என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருக்கா. எப்போ என்ன நடக்கும்னு தெரியாது. அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்ச விஷயத்த பரிமாறிக்கிட்டதுனால எங்களால இடம் மாறி நின்னாலும் அந்த வேலையை முழு மனசோட செய்ய முடியுது. அக்கா, நீங்க சொன்ன மாதிரி இந்த பாம்பு போய் அந்த அகோர அதிபதியோட கவனத்தை திருப்பிட்டா என்னக்கா நடக்கும்? நடக்க போறத நீயும் பார்க்க தானே போற.